அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பான திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த திக்ரு. இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும்போது வானத்தோட வாசல்கள் திறக்கப்பட்டுருச்சோன்னு வியந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திக்ரை தான் இன்றைக்கி நாமளும் பார்க்க போகிறோம். இந்த திக்ரு அதிகமாக அல்லாஹுவை புகழக்கூடிய திக்ரு. அல்லாஹு சுப்ஹான தாலாவை நம்ம புகழும்போது நம்மளுடைய எல்லா மனக்கவலைகளும் நம்ம விட்டு போகிறத நாமளே பார்க்க முடியும். அப்படி சாதாரணமாக புகழும்போதே நமக்கு எல்லா கவலையும் போகுதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இந்த திக்ரை ஓதும்போது வானத்துடைய கதவுகளே திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சிறப்பான அளவுக்கு நாம் அல்லாஹுவை புகழும்போது நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் தீர்வு தருவான். நாம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறணுன்னு தான் திக்ரே ஓதுறோம். அப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் திக்ரு ஓதும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவான். அதனால் கண்டிப்பாக இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். வாங்க நாம் திக்ருக்குள்ளே போகலாம். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா பசுப்ஹானல்லாஹி புக்ரத்தோ வசீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தோ வசீலா. பொருள்: அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் என்ன நியத் வச்சு ஓதுறீங்களோ அதை கண்டிப்பான முறையில் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க. அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுடைய கவலைகள், கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை, நோய் எல்லாத்துக்குமே இந்த திக்ரு கண்டிப்பான முறையில் தீர்வு தரும். அல்லாஹ் சுப்ஹான தாலா சொல்லியிருக்கான், தஹஜ்ஜுத் தொழுகும்போது நான் அடிவானத்தில் இருக்கேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த திக்ரை அதிகமாக ஓதுனீங்கன்னா வானத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ் கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் உங்களோட